செகண்ட் பார்ட்டு தயாராகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்டு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. எனக்கு தான் இன்னும் பணம் வந்து சேரல. அது நிஜத்தையும் சொல்லணும், நல்லதையும் சொல்லணும். நான் நினைத்ததை விட என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு குருவாக இருந்தவர்களெல்லாம் என் படத்தில் மூலம் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்ததில்லை, அவங்களோட திறமைக்கு அது கிடைச்ச பெருமை. அது என் படத்தில் என் மேடையில் நின்று இந்த கவிதையை வாசித்தார்கள் என்பது தான். அவ்வளோதானே தவிர ஐயா சிவாஜி அவர்களுக்கு கிடைத்தது, நாகேஷ் அவர்களுக்கு நான் நடித்த படத்தில் கிடைத்தது, பிர்ஜு மகாராஜ் அவர்கள் நான் தூரத்திலிருந்து பார்த்து ரசித்த துரோணர் கட்டவரல் வாங்காமல் அவார்டு வாங்கிட்டு எனக்கு பெருமை சேர்த்து விட்டார். அந்த சந்தோஷம் எனக்கு உண்டு. தார் என்ற என்னது ப்ரொடக்ஷன் டிசைனரும் இங்கே தமிழகத்தில் இருந்த இளையராஜாவுக்கும் ஒருங்கே கிடைச்சிருக்கிறது. இந்த தார் பொந்தனாவை தார் என்பவர் அவர் கலாச்சாரமும் இல்லை, அவர் வேலை செஞ்ச இடமும் அவருடைய பூமி அல்ல, இன்னொரு பூமியை இங்கே உருவாக்கி வியக்க வைத்து அமெரிக்கர்களே இது நிஜமாவே நீங்கள் சென்னையிலேயே எடுத்தீங்கன்னு கேட்குற மாதிரி செஞ்சார். அவர்களுக்கு தகும் அது. ஒன்று சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். இது வழக்கமாக இந்த அவார்டு எனக்கு கொடுக்கலையேன்னு கோச்சிப்பாங்க. எனக்கு ஒரு இது என்னன்னா, எங்கள் படத்தில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் அவருக்கு அவார்டு கிடைத்ததை விட நல்ல பாடல் என்று நான் நம்புகிறேன். அதில் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது சொன்னேன், இதில் என்ன ஒன்று சந்தோஷப்பட்டுக்கலாம் நீங்கன்னா, எனக்கு கவலையாக இருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறது என்னன்னா, உங்களுக்கு நியரஸ்ட் காம்படிஷன் நீங்களே தான், அதனால் வாழ்த்துக்கள் என்று சொன்னேன்.